தமிழ்நாட்டில் மக்களை குடிக்க வைத்து சிந்திக்க விடாமல் அழிக்க நினைக்கிறார்கள் என பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிறுகுடி, கீழப்பட்டி, வீராணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களை சிந்திக்க விடாமல் மனதை மாற்றி குடிக்க வைப்பதாகவும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கீழப்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர், கீழப்பட்டி கிராம மக்களின் கோரிக்கையான சமுதாய கூடம் கட்டி கொடுக்கப்படும் எனவும், சூரியன் சுட்டரித்து மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுவதாகவும் தெரிவித்தார். அதேபோல் அழகிய மணவாளம், கோபுரப்பட்டி, சோழங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை முடக்குவது, தடை செய்வது உள்ளிட்ட வேலைகளை செய்து வருவதாகவும், நல்லவர்களுக்கு வாக்களித்தால் தங்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். இதையடுத்து குருவம்பட்டி கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தன்னை தேர்ந்தெடுத்தால் 1500 குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் எனவும், மத்திய அரசு நிதியை முழுமையாக வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இறுதியாக சிறுகாம்பூர் பகுதியில் திரண்டிருந்த பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை முடக்குவதை மட்டுமே செய்து வந்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் தான் 2019ஆம் ஆண்டு மக்களிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் கூறினார். இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற மக்கள் தங்களுக்கான ஒரு தொகுதியில் அங்கே ரயில்வே பாதை இதுவரை பார்க்காமல் இருக்கிறார்கள். இது ஒரு 50 ஆண்டு கால திட்டம். எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள், போனார்கள். ஆனால் யாரும் அதை பற்றி சிந்திக்கவில்லை. ஆகவே மக்களே, அது மிகப்பெரிய ஒரு திட்டம். அது வந்தால் பொருளாதாரம் பெரிய அளவில் பெரம்பலூரில் உயரும். படிக்கிற மாணவர்கள் பக்கத்து மாவட்டத்தில் சென்று படிக்கலாம். அதே போல விவசாயம் பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிற இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய விளைபொருட்களை பக்கத்து மாவட்டங்களுக்கு சென்று விற்பதால் நல்ல விலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழிற்சாலைகள் வர வேண்டுமானால் உங்களுக்கு ரயில்வே அமைப்பு முக்கியம். இதையெல்லாம் நடப்பதற்காக நான் பாரத பிரதமர் அவர்களை 3 முறை சந்தித்திருக்கிறேன். அதே போல ரயில்வே அமைச்சரை சந்தித்திருக்கிறேன், நிதி அமைச்சரை சந்தித்திருக்கிறேன். இந்த என்னுடைய வருகிற இந்த ஆண்டில் நிச்சயமாக அதை பெற்றுத் தருவேன் என்று நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தனிப்பட்ட முறையில் நான் ஒரு வாக்குறுதியை கடந்த முறை கொடுத்தேன். அதாவது, இந்த தொகுதியில் இருந்து ஏழை மக்கள் படிப்பதற்கு ஆசைப்படுபவர்கள் 1200 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக உயர்கல்வியை கொடுத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களெல்லாம் இன்ஜினியரிங் படித்தார்கள், சட்டம் படித்தார்கள், அதே போல MBA படித்தார்கள், விவசாய கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்றார்கள். ஆகவே எல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு எல்லா கிராமங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். லஞ்சம் வாங்காத நாள், ஊழல் செய்யாத நாள், ஒரு நாள் கூட தமிழ்நாட்டு அமைச்சர்களோ அதை தமிழ்நாட்டு அரசோ இல்லை. அதனால நல்லவர்களை தேடி நாட்டு வளர்ச்சி காரணத்துக்கு வைத்து நீங்க நல்லவர்களுக்காக நாம் வாக்களிக்க வேண்டும். அந்த நல்லவர் என்பது மோடியுடைய கரத்தை வலுப்படுத்த இங்கே இருந்து உங்கள் தொகுதியிலிருந்து ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்ப வேண்டும். கடந்த முறை 1200 மாணவர்களை படிக்க வைப்பேன் என்று சொன்னேன், முடித்திருக்கிறேன். அந்த திட்டம் தொடரும். அது மட்டும் இல்லாம இந்த முறை 1500 குடும்பங்களுக்கு இலவசமாக மருத்துவம், உயர்தர மருத்துவம் செய்யப்படும்.